ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட சபரிமலை கெட்டு தான். என்னோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி வாசலும் தொடச்சி விட்டுட்டு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன். ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 8 மணிக்கு கெட்டுக்கு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். கடகடன் வந்து கோலம் போட்டு விட்டுட்டு அப்புறம் பூ வாங்கவே மறந்துட்டேன். சரி, மோட்ரு போட படிக்கட்டில் இறங்கி போகும்போது பக்கத்து வீட்டு செம்பருத்தி செடியில் ஒரு 2 பூ இருந்தால் நல்லாயிருக்குமே ஐயப்பா அப்படின்னு நினச்சிட்டே போகிறேன். கரெக்டாக அந்த செடியில் ஒரு 3 பூ இருந்தது. எப்பயுமே அந்த பூ வந்து பூக்கவே பூக்காது அந்த செடி. எப்பயாவது மாதத்தில் ஒரு 2 நாள் அப்படி தான் நான் பூத்தே பார்த்துருக்கேன். ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு செம்ம பிளஸ்டாக இருந்தது. 3 பூ கரெக்டாக இருந்தது. எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு ஒன்று, ஐயப்பருக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோக்கு ஒன்று வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து குருசாமி. ஹஸ்பண்ட் கூட 5மே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் போவாங்க. ஸோ வந்து குருசாமின் வழிநடத்த யாரும் கிடையாது. இங்கேருந்து குருசாமி வந்து கெட்டு கெட்டி விட்டுருவாங்க. அங்கே போய் அவங்க வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி தான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அப்போ ஃபோட்டோக்கு ஒரு பூ வச்சு நீங்கள் தான் வழி நடத்தணும்னு அவர் வேண்டிக்கிட்டு கிளம்புவாங்க வீட்டில் இருந்து. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு குட்டி ராணி இன்றைக்கி ஃப்ராக்லாம் போட மாட்டேன், நான் வந்து ஷர்ட்டும் இந்த மாதிரி ஜீன் தான் போடுவேன்னு சொல்லிட்டு தலையும் அவங்களே வாருவன்ட்டு விட்டாச்சு. சரி, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலன்னு கடகடன்னு நானும் ரெடி ஆகிட்டு எல்லா வருஷமே சாரீ தான் கட்டிட்டு போவேன். இந்த வருஷம்தான் சரி குர்த்தி போட்டேன். ஏன்னா எந்திரிச்சதே லேட்டு, இனி சாரீலாம் கட்டிகிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே குர்த்தி தான் எனக்கு கம்ஃபர்ட்டு சாரியோட. அதுக்கப்புறம் வந்து எனக்கு லைட்டாக தான் நீ ஐப்ரோ போடணுன்ட்டு எங்கள் வீட்டு ராஜமாதாவும் குட்டி மாதாவும் கிளம்பிட்டாங்கன்னா நம்மளை இருக்க விட மாட்டாங்க. 2 பேரும் கிளம்பி வந்து சோஃபாவில் உட்காந்துப்பாங்க. டைம் ஆச்சு, டைமு 10 ஆச்சு 20 ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கிளம்பிட்டு ஹஸ்பண்டும் அந்த செதர் தேங்காய் உடைக்கிறதுக்கு சாமி முன்னாடி வச்சுட்டு மாமா எடுத்து கொடுத்தாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு கீழே இறங்கி போயாச்சு. இந்த செதர் தேங்காய் உடைக்கிறது எதுக்கு என்னத்துக்கு அதெல்லாமே எனக்கு தெரியாது. பட் எதுனாலும் எங்கள் அப்பா வந்து சொன்னது தான். செதர் தேங்காய் உடைக்கிற அந்த சவுண்டு கேட்டு கருப்பண்ணசாமி வந்து நம்ம வீட்டு வாசலில் நின்றுப்பாங்களாம், நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வமாக. என்றைக்கு அவங்க மலைக்கு போயிட்டு திரும்ப வராங்களோ திரும்ப ஒரு தேங்காய் உடைப்பாங்க ரிட்டன் வரும்போது. ஸோ அப்போ தான் வந்து அந்த கருப்பண்ணசாமி வந்து அவங்களோட எல்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சபரிமலை பற்றி ஒரு விஷயமா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டது அப்புக்கிட்ட இருந்து தான். எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அது எல்லாமே சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பிளஸ்டு எனக்கு அந்த விஷயம்லாம் கற்றுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மாமா கூட அவங்க கிளம்பிட்டாங்க. நானும் அத்தையும் ஒரு ஆட்டோ பிடிச்சி ரீச் ஆகிட்டோம். கேகே நகர் ஐயப்பன் கோயிலில் தான் மாலை போடுறதும் கெட்டு கெட்டுறதும். கோயில் உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் அலௌடு இல்லை. நான் ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் தனியாக வந்து அந்த கெட்டுறதுக்குன்னு இடம் இருக்குது. ஸோ அங்கே வச்சு தான் கெட்டினாங்க. அங்கே வீடியோஸ்லாம் அலௌடு தான். ஸோ அங்கே எல்லாமே கேப்சர் பண்ணி உங்களுக்காக காமிச்சிருக்கேன். வீடியோவை பாருங்கள். சரணமையப்பா.
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட்டி முடிச்சுட்டு ஃபைனலாக தான் இவங்களுக்கு 3 நெய் தேங்காய் தான் வந்து அண்ணா பையனுக்கு, அப்புறம் பாப்பாவுக்கு, அப்புறம் இவங்களோட நெய் தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு மாமா அத்தை எல்லாமே அரிசி காணிக்கை எல்லாம் போட்டு ஐயப்பருக்கு நிறவாக கொடுத்து விடணும். இந்த கெட்டும் போது அந்த காணிக்கை அரிசி நெய் தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கெட்டில் வச்சு கெட்டி தலையில் தூக்கி வைக்கும் போது வர ஒரு சங்கடம் இருக்குது பாருங்கள். எனக்கெல்லாம் நாளாக சங்கடப்பட்டுருவேன். எத்தனை பேர் அப்படி சங்கடப்படுவீங்கன்னு தெரியாது. அது ஐயப்பர் மேலே இருக்க பக்தியா இல்லை வந்து என்னன்னே சொல்ல தெரியாது அந்த ஒரு எமோஷன் வந்து. ஸோ இங்கே இருக்க சன்னிதான ஐயப்பர்கிட்ட வேண்டி தலையில் கெட்டேந்தி அதுக்கப்புறம் வந்து கோவிலை சுற்றி வந்து பிள்ளையாருக்கு ஒரு தேங்காவை உடைச்சிட்டு காரில் வந்து அந்த எலுமிச்சம்பழம்லாம் வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் எல்லா வருஷமே பண்ணுறது. என்னோட வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு போங்க. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஷாமி சரணம். பாய்.